ஃப்ரைடே மார்னிங் மாமனார் மாமியாரோட வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அங்கே போயாச்சு. நாங்கள் போன கொஞ்ச நேரத்திலே என்னுடைய 2வது நாத்தனாரும் அவங்க பசங்களும் வந்துட்டாங்க. இவங்க வந்து கிரியோட 2வது அக்கா. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங்காக நாங்கள் 2 பேர் கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் போயிருந்தோம். கிஃப்ட் வாங்கிட்டு வந்ததும் கிரியும் அவனோட தங்கச்சியும் போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கேக் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஆத்விக்க கிளப்புனேன். ஏன்னா முன்னாடியே கிளப்பிட்டு அவன் வீட்டுக்கு போகிறோன்னு நினச்சிட்டு கிளம்புன்னு சொல்லி அடம் பிடிப்பான். அதனால் வந்து நான் கேக் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவனை கிளப்புனேன். அவனை கிளப்பி முடிச்சுட்டு கேக் எடுத்துகிட்டு வந்து டேபிளெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு கேக் வெட்டுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். ஆதிக்கு மொத்தம் 3 அத்தை இருக்காங்க. கிரிக்கு 2 அக்கா, ஒரு சிஸ்டர், ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஆனா வந்து அவன் அத்தை எங்கேன்னு கேட்டா, தங்கச்சிய மட்டும் தான் காட்டுவான். சந்தியாவ மட்டும் தான் காட்டுவான். மத்த யாரையும் சொல்ல மாட்டான். ஏன்னா, அவ கூடவே இருக்கனால அத்தை அத்தைன்னு சொல்லி அவள மட்டும் தான் அவனுக்கு அத்தைன்னு தெரியுது. மத்த யாரையுமே அத்தைன்னு காட்டவே அதுக்கு இவங்க 2 பேருக்குள்ள ஒரே போட்டி. காலையிலேருந்து அக்கா வந்து நான் தான் அத்தை, நான் தான் அத்தைன்னு சொல்லிக் குடுத்துட்டே இருந்தாங்க. அப்ப வந்து அவன் அத்தைன்னு சொல்லி அவங்கள கை காமிச்சான். ஆனா வந்து சந்தியா வந்ததும் அத்தை எங்கேன்னு கேட்டா, அவன் சந்தியாவ தான் கை காமிக்க ஆரம்பிச்சுட்டான். அத கேட்டு கேட்டே ஒரே போராட்டமா நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேக் எல்லாம் வெட்டிட்டு எல்லாருக்கும் ஊட்டி விட்டாங்க. அ ஆத்விக் தான் யாருக்கு ஊட்டுனாலும் முதல் வாய் அவருக்கு குடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் குடுக்கணுன்ற மாதிரி அடம் பிடிச்சுட்டே இருந்தான். அவனுக்கு ஸ்வீட்னா ரொம்ப இஷ்டம். ஆனா வந்து இப்ப குடுக்கறது இல்ல அவனுக்கு கோல்டுனால. கேக் பார்த்தோனே அவன் அடம் பிடிச்சு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறமா வந்து நாங்க எல்லாம் அவங்களுடைய கிஃப்ட்ஸ் வந்து குடுத்துட்டோம். நாங்க வந்து அப்பாவுக்கு வேஷ்டி ஷர்ட்டும், அம்மாவுக்கு சாரி தான் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் அக்கா வந்து ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தாங்க. சந்தியா வந்து அப்பாவுக்கு வந்து மொபைல் ஃபோனும், அம்மாவுக்கு வந்து சாரியும் எடுத்திருந்தா. எல்லாரும் அவங்கவங்களுடைய கிஃப்ட்ஸ் வந்து குடுத்துட்டு, அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். எல்லாரும் ஒண்ணா ஜாலியா செலிப்ரேட் பண்ணதுல ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. என்னுடைய பெரிய நாத்தனார் கிரியோடைய ஃபர்ஸ்ட் அக்கா அவங்களால வர முடியல. அவங்கள தான் நாங்க ரொம்ப மிஸ் பண்ணோம். எப்போதும் எங்கள்ல யாருக்கு எது ஒண்ணுனாலும் அவங்க அத கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இது பிடிக்கும், இவங்களுக்கு இது பிடிக்கும், இந்த டேட்ல இவங்களுக்கு பர்த்டே வருது அந்த மாதிரிலாம் எல்லாரோடதும் கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க தான் பண்ணுவாங்க. நேத்து அவங்க இல்லன்றதே எங்க எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. எல்லாருமே அவங்கள தான் சொல்லிட்டுருந்தோம். அவங்கள ரொம்பவே மிஸ் வர முடியலனாலும் அவங்களும் எங்க எல்லாரையும் அங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நானு. கிஃப்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அப்பா, அம்மா கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அவங்கவங்க ஃபேமிலியா எடுத்துட்டோம். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு விலாக்ல பார்க்கலாம். பாய் பாய்.